அன்பர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சென்னைக்கு அருகில் உள்ள மாமல்லபுரத்திற்கு பலர் நீங்கள் சென்று வந்திருக்கக்கூடும். அங்கே உள்ள சிற்பங்கள், கற்கோவில்கள், குகைகள் இவையெல்லாம் மிகுந்த வேலைப்பாட்டுடன் கூடியதாக நம்முடைய உள்ளத்தையும் உணர்வையும் கண்களையும் மிகவும் கவரக்கூடியதாகவும் இவை அமைந்திருக்கின்றன. மாமல்லபுரத்து கோயிலிலே இருக்கின்ற இந்த சிற்பங்கள் பெரும்பாலும் ஒரு 3 வகையாக அவை அமைக்கப்பட்டிருக்கின்றன என்பதாக ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். ஒன்று புடை சிற்பம். அந்த பாறைகளின் மேல் தளத்திலே செதுக்கி இருக்கின்ற சிற்பங்கள் அந்த கற்களில் புடைத்து வெளியிலே அந்த உருவங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. இது ஒரு வகை. இரண்டாவது வகை தனியாக இருக்கின்ற அந்த குன்றுகளை சுற்றிலும் செதுக்கி வெட்டி எடுத்து தனி ரதங்களாக அமைத்திருக்கின்ற இன்னொரு பகுதி. மூன்றாவது பகுதியாக நம்ம பார்க்கின்ற போது அந்த குடைவரை கோயில்கள் என்பதாக சொல்லுவது, அதுவும் இந்த 5 ரதங்களில் இருக்கின்ற அந்த அமைப்பில் சுற்றுப்புறத்தில் இருக்கின்ற அந்த பகுதிகளை வெட்டி அமைத்திருந்தாலும் கூட அவற்றையும் குடைந்து உள்பகுதியிலே சிற்பங்களை வைத்திருக்கின்ற பகுதிகளை பார்க்கலாம். அடுத்தபடியாக ரொம்ப சிறப்பு மிக்கதாக உள்ளது கடற்கரை கோயில். இந்த கடற்கரை கோவில் என்பது கட்டட அமைப்பு முறையை சார்ந்தது. அதாவது மற்ற சிற்பங்களை விட இதில் என்ன தனிச்சிறப்பு இருக்கிறது என்று சொன்னால், மற்ற இடங்களிலே உள்ள அந்த குகைகளோ அல்லது புடை சிற்பங்களோ அந்த பாறைகளை குடைந்து அல்லது வெட்டி அதிலே அவர்கள் அழகாக அந்த சிற்பங்களை செதுக்கி வைத்திருக்கின்ற பகுதிகள். ஆனால் கடற்கரை கோவில் என்பது துண்டு துண்டாக வெட்டி எடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த கற்களை ஒன்றன் மீது ஒன்றாக அடுக்கி கட்டடங்களாக அதுக்கு அமைத்திருக்கின்ற ஒரு கட்டட அமைப்பினை பார்க்கலாம். ஆகையினால இது ஒரு 60 அடி உயரமாக அது அமைந்திருக்கிறது. கீழே அதனுடைய பகுதி சதுர வடிவத்திலே 50 அடி. இந்த கோவில் கடலின் ஓரத்திலே அமைந்திருக்கிறது. இதற்கு திருச்சீர் அலைவாய் கோயில் என்பதாக அதற்கு இன்னொரு பெயர் உண்டு. அதாவது வங்கக்கடலிலே இருக்கின்ற அந்த அலைகள் கடற்கரையிலே மோதுகின்ற போது இந்த கடற்கரை கோவிலிலே அது சீறி பாய்ந்து உள்ளே இருக்கின்ற அந்த சந்நிதிகள் எல்லாவற்றிலையுமே இந்த தண்ணீர் நிரம்புகின்ற பகுதிகளை பார்த்திருக்கலாம். நான் பல ஆண்டுகளுக்கு முன்பாக அங்கே சென்றபோது இப்பொழுது அந்த கோயிலை பாதுகாப்பதற்காக வேண்டி ஏராளமான பாறை கற்களை எல்லாம் அடுக்கி அதில் பூங்காக்கள் எல்லாம் அமைத்து வைத்திருக்கிறார்கள். நான் முன்னாலே போன காலத்திலே அதில் அப்படிப்பட்ட அமைப்புகள் கிடையாது. அந்த தண்ணீர் கடல் அலை மோதி அது நம்மேல் சிதறுகின்ற சிதறுகளை எல்லாம் நான் அனுபவித்திருக்கிறேன். ஆக இந்த திருச்சீர் அலைவாய் கடல் அலை அதன் மீது மோதி திரும்பி செல்லுகின்ற பகுதிகள். இதில் வேறு 7 அதாவது இப்பொழுது இருக்கிறதை சேர்த்து வேறு கோவில்களும் அதில் இருந்தன. 2004 ஏற்பட்ட அந்த சுனாமியின் மூலமாக அந்த கடற்கரைக்கு மறுபடி திரும்பி செல்லுகின்ற போது அந்த கடலில் மூழ்கி இருக்கின்ற சில கோவில்களை பார்த்ததாக சில குறிப்புகள் காணப்படுகின்றன. இப்பொழுது இந்த கடற்கரை கோவிலிலே ஒரு பெரிய சிறப்பு இருக்கிறது. அது என்ன என்று சொன்னால், அதில் 3 கருவறைகள் இருக்கின்றன. ஒன்று சிவலிங்கம். அதில் 16 பட்டை தீட்டப்பட்டிருக்கின்ற அந்த சிவலிங்கம் ரொம்ப உயரமான பகுதி. மேல் உச்சி பகுதி சில இடத்துல அது சிதலமடைந்திருக்கிறத பார்க்கலாம். அதற்கு அடுத்த பகுதியில் திருமால் பள்ளி கொண்டிருப்பதாக அமைந்திருக்கின்ற கிடந்த கோலத்தில் உள்ள திருமாலினுடைய உருவம் அங்கே இருக்கிறது. மேற்கு பகுதியில், அதாவது
கடல் அலையோடு சேர்ந்திருக்கின்ற அந்த கீழ்ப்பகுதி லிங்கம் அமைந்திருக்கின்ற பகுதி, அதற்கு அடுத்த நடுப்பகுதியில் திருமால் பள்ளி கொண்டிருக்கின்றார். அதற்கு அடுத்த மேற்கு பகுதியில் உள்ள அந்த பகுதியில் அதுவும் சிவனுக்காக ஒதுக்கப்பட்டது என்பதாக சொல்லுகிறார்கள். அதில் அந்த சுவரிலே சோமஸ்கந்த மூர்த்தியினுடைய உருவம் அங்கே செதுக்கப்பட்டிருக்கிறது. சோமஸ்கந்த மூர்த்தம் அப்படின்னு சொன்னால் ச உமா ஸ்கந்தன் மூர்த்தி. சன்னா சேர்ந்தன்னு அர்த்தம், மூர்த்தி என்பது சிவனை குறிப்பது. அதுக்கப்புறமா சோம ஸ்கந்த மூர்த்தி, அதாவது அவருடைய துணைவியார் பார்வதி அல்லது உமை, அவர்களுடைய உருவம் அங்கே இருக்கிறது. அவர்களுக்கு பெற்றெடுத்திருக்கின்ற பிள்ளை குமரன், அவருடைய உருவமும் அங்கே செதுக்கப்பட்டிருக்கிறது. இதில் என்ன சிறப்பு இருக்கிறது அப்படின்னு சொன்னால், தமிழ்நாட்டிலே உள்ள பக்தி இயக்கம் கிபி 7வது நூற்றாண்டில் 6வது நூற்றாண்டு இறுதி பகுதியிலேயே அது தொடங்கிவிட்டது என்று சொல்லலாம். திருமூலர், அவருக்கு பின்னால் உள்ள திருநாவுக்கரசர், காரைக்கால் அம்மையார், அவர்களுடைய காலங்களிலே தமிழ் பக்தி இயக்கமானது தொடங்கியது. அதில் அவர்கள் பல்வேறு இடங்களுக்கு சென்று பாடல்களை அவர்கள் பாடினார்கள். அந்த கோவில்களெல்லாம், சிவனுடைய கோவில்களெல்லாம் கிபி 7வது நூற்றாண்டினுடைய பிற்பகுதியிலே அவை கட்டப்பட்டிருக்கின்றன. அப்போது இந்த பகுதியை நாம் பார்க்கின்ற போது இந்த கடற்கரை கோவில் கிபி 725 2ஆம் நரசிம்மவர்மன், அவருக்கு ராஜசிம்மன் என்பதாகவும் ஒரு பெயர் உண்டு, அவர் மூலமாக இது கட்டி எழுப்பப்பட்டது. முதலாம் நரசிம்மவர்மன் அவரால் கட்டப்பட்ட இன்னொரு கோவில் காஞ்சிபுரத்தில் கைலாசநாதர் கோவில் என்பதாக சொல்லப்படுகிறது. அதுவும் ரொம்ப பழமையான ஒரு கோவில். அந்த கோவில் கல் மண்ணால், அதாவது மண்கல், அந்த கல் அது செதுக்குகின்ற போது அந்த மணலும் அதிலே அதிகமாக வெளிப்படுகின்றதாக அமைந்திருக்கிறது. ஆனால் மாமல்லபுரத்தில் இருக்கின்ற அந்த சிற்பங்கள், கோவில்கள் எல்லாமே கற்களை நன்றாக செதுக்கி அதை இது பண்ணுறது. இதனுடைய கற்கள் உறுதியானவை. ஆனால் காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோவில் அதனுடைய அமைப்புகள் அவ்வளவு உறுதியானதாக சொல்ல முடியாது. அங்கேயும் சோமஸ்கந்த மூர்த்தி, ச உமா ஸ்கந்தன் மூர்த்தி, உமையும் உண்டு, பார்வதி உமையும் உண்டு, சிவனும் உண்டு, அவர்களுடைய குமரனும் உண்டு. இது மூவொருமையை விளக்குவதாக அது அமைந்திருக்கின்றது. பக்தி இயக்கத்தில் நாம் பார்க்கின்ற போது சிவனை வழிபடுகின்ற ஒரு பகுதி, அதுக்கப்புறம் பக்தி இயக்கத்தில் விஷ்ணுவை, திருமாலை வழிபடுகின்ற இந்த 2 சமயங்கள் தான் பெரிய சமயங்கள். இது ஒரு குடும்பம், சிவன், உமை, அதுக்கப்புறம் குமரன். இந்த 3 பேரினுடைய குடும்ப உறவு பெயர்களால் தான் 6 வகை சமயங்கள் என்பதாக இங்கே தோன்றி இருக்கின்றன. அதாவது சாக்தம் சக்தி, சைவம் சிவன், திருமால் விஷ்ணு வைணவம், அதுக்கப்புறமா கௌமாரம் குமரக்கடவுளை வழிபடுவது, காணாபத்தியம் கணபதி என்று சொல்லப்படுகின்ற பிள்ளையார், கடவுள் ஒளிமயமானவர் என்று சொல்லப்படுகின்ற ஔவையார், அது சௌரம். இந்த 6ம் இந்த ஒரே குடும்பம், சிவனுடைய குடும்பம், அந்த குடும்பத்தினுடைய விளக்கமாக இது அமைந்திருக்கிறது. இந்த பக்தி இயக்கம் தோன்றுவதற்கு மூல காரணமாக கிபி 1வது நூற்றாண்டிலே தோமையர் இந்தியாவுக்கு அவர் நற்செய்தியை ஆற்றிய பகுதி. வடபுலத்தில் அவர் ஆற்றியது கிபி 35 40க்குள்ளாக அவருடைய காலம். அங்கே போய் சென்று 45 50 வரை அவருடைய ஊழியம் அங்கே இருந்திருக்கிறது. 52 தான் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறாரு. தமிழ்நாட்டில் அவர் 7.5 பள்ளிகளை அவர் நிறுவினார். பள்ளி என்பது கோவில்கள், திருச்சபைகள் என்பதை குறிப்பதாக அமைந்திருக்கிறது. அதில் ரொம்ப சிறப்பான ஒரு பழமையான ஒரு கோவில் இன்றைக்கும் இருக்கிறது. திருவிதாங்கோட்டில் நாகர்கோயிலுக்கு மேற்க அழகிய மண்டபத்திற்கு பக்கத்தில் அது அமைந்திருக்கிறது. அந்த கோவில் இன்றைக்கும் அது தோமா கோவில் என்பதாக, சென்ட் மேரிஸ் சர்ச் என்பதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த கோவில் இன்றைக்கி நாம் த ஓல்டஸ்ட் சர்ச் ஸ்ட்ரக்சர் எக்ஸிஸ்டிங் இன் த வேர்ல்டு என்பதாக அதற்கு குறிக்கப்படுகிறது.
கிபி 63 தோமையர் அதை கட்டி இருக்கிறார். அது மேற்கு நோக்கி அமைந்திருக்கிறது. இதில் 3 பெரிய பகுதிகள் அமைந்திருக்கின்றன. எருசலேம் தேவாலயத்தினுடைய அமைப்பும் திருவிதாங்கோட்டினுடைய அந்த தோமையர் கட்டிய அந்த கோவிலினுடைய அமைப்பும் ஒன்றாக அமைந்திருக்கிறது என்பதாக அந்த கோவிலை நிர்வாகிக்கின்ற விக்கார் அவர்கள் என்னிடத்தில் பேசுகின்ற போது கிட்டத்தட்ட 15-20 ஆண்டுகளுக்கு முன்பாக நான் அங்கே சென்றிருந்த போது அவர் என்னிடத்தில் கூறியிருக்கிறார். அவர்கள் அறப்பள்ளி என்பதாக ஒரு ஃபேம்லெட், ஒரு சின்ன துண்டறிக்கை அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள். அதில் பார்க்கிற போது தோமையர் தான் அதை கட்டி இருக்கிறாரு. அந்த அமைப்பு கற்களால் செய்யப்பட்ட அமைப்பு. அதை பார்க்கிற போது, வெளிப்புறத்தில் பார்க்கிற போது இன்றைக்கு இருக்கின்ற ஒரு சிவன் கோவில் போலவோ அல்லது திருமாலினுடைய கோவில் போலவோ அது தோற்றம் அளிக்கிறது. அந்த அமைப்பில் தான் தமிழ்நாட்டிலே கடவுளை வழிபடுகின்ற கோவில்கள் எல்லாமே கட்டப்பட்டிருக்கின்றன. சிவனுடைய கோவில், நான் இதற்கு முன்னால் ரொம்ப பழமையான கோவில்களில் அமைந்திருக்கின்ற இந்த அமைப்பு முறை, சிவன் கோயிலினுடைய அமைப்பு முறையும் எருசலேம் பேராலயத்தினுடைய அமைப்பு முறையும் ஒன்று போல் இருக்கிறது என்கின்ற ஒரு பகுதியை நான் முன்னாலே போட்டிருக்கிறேன். அதே அமைப்பில் இன்றைக்கு கடற்கரை கோவிலில் இருக்கிற இந்த அமைப்பு முறை சோமாஸ்கந்த மூர்த்தி அப்படிங்கிறது மூவொருமையை விளக்குவது. கடவுள் மூவராகவும் ஒருவராகவும் ஒருவரே மூவராகவும் விளங்குகின்றார். இதே மாமல்லபுரத்தில் அந்த பேருந்து நிலையத்திற்கு மேல் பக்கத்தில் உள்ள மண்டபம் திரிமூர்த்தி மண்டபம் என்பதாகவும் ஒன்று இருக்கிறது. இந்த திருமூர்த்தி மண்டபம் இந்த கடற்கரை கோவிலை விட சற்று முந்தைய காலத்திலே அது எழுப்பப்பட்டது. அதில் தனித்தனியாக அந்த சிவனுக்கு, அதுக்கப்புறம் திருமாலுக்கு அது தனியாக இருக்கிறது. பிரம்மனுடைய ஒன்று உண்டு என்பதாக சொல்லுவார்கள். ஆனால் அதை ஆராய்ச்சியாளர்கள் அது முருகனுடைய ஒரு அமைப்பு கருவறையாக அது அமைந்திருக்கிறது என்பதாகவும் சொல்லுகின்றார்கள். இப்போ இந்த மூவொருமை என்கின்ற ஒரு கோட்பாட்டை உருவாக்கி இந்த உலகத்திற்கு கொடுத்த ஒரு பெரிய சமயம் கிறிஸ்தவம். இந்த கிறிஸ்தவ கோட்பாட்டை இந்த இடத்திற்கு கொண்டு வந்தவர் தோமையர். அவர் 52 தமிழ்நாட்டுக்கு வந்தார். அப்போது அந்த அமைப்பில் தான் முதலாவதாக திருவிதாங்கோட்டிலே அந்த கோவிலை அவர் கட்டி இருக்கின்றார். அதே அமைப்பில் தான் இங்கே இருக்கின்ற சிவன் கோயில்கள், அதுக்கு அப்புறமா திருமாலினுடைய கோவில்கள் எல்லாம் கட்டப்பட்டிருக்கின்றன என்கின்ற கருத்து உங்களிடத்திலே நான் சொல்லுவதற்கு விரும்புகின்றேன். அதே நேரத்தில் கடவுள் ஒருவர், அதாவது பரம் அபரம் பராபரம். பரம் என்பது மேலான, நம்மால் அறிய முடியாத உயர்ந்த நிலையிலே உள்ள ஒரு பகுதி. உருவம் என்று சொல்லுகின்ற போது நம்மை போல மனிதனாக இந்த உலகத்திற்கு வந்த அந்த பகுதி. அருவுருவம் என்று சொல்லுகின்ற போது இந்த இரண்டும் கலந்தது, அதுதான் சிவலிங்கம் என்பதாக அது விளக்குகிறது என்கின்ற அந்த விளக்கத்தை நான் இதற்கு முந்தைய பதிவுகளிலே நான் போட்டிருக்கிறேன். ஆகையினால தோமையர் தான் இந்திய நாட்டில் இங்கே இந்த கோவில்கள், கடவுள் நம்பிக்கையுடைய கோவில்களை கட்டுவதற்கு முதல் காரணமாக இருந்திருக்கிறார். அந்த கோவிலினுடைய, திருவிதாங்கோட்டினுடைய அந்த கோவிலினுடைய அமைப்பை இங்கே இருக்கின்ற சைவ கோயில்கள், அதுக்கப்புறம் வைணவ கோயில்கள் பின்பற்றி அது கட்டப்பட்டிருக்கின்றன என்பது ஆய்வினால் புலப்படுகின்ற சில கருத்துக்கள். இதை நீங்களும் சற்று சிந்தித்து பார்க்கலாம். இறையருள் உங்களோடு கூட இருப்பதாக. நன்றி, வணக்கம்.